ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 8-17 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 8-17 என்ன கேட்டிருக்காங்க? மர வரைபடத்தை பயன்படுத்தி 2 பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் கூறுவெளியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்கள், மர வரைபடம் போடணும். இப்போது ஒரு பகடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் எத்தனை பக்கம் இருக்குது? 6 பக்கம் இருக்குதா? அப்போ அந்த 6 பக்கத்துலேயும் எது வரைக்கும் நம்பர் இருக்குது? 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் இருக்குது. இப்போ 2 பகடைன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது இங்கே பாருங்கள், ஒரு பகடையில் இங்கே நான் 1ன்னு வச்சுக்கிறேன். அதாவது ஒரு பகடையில் 1ங்கிற நம்பரை உருட்டி வச்சுருக்கோன்னு வைங்க. 1 அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்த பகடையை உருட்டும் போது அதில் என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்? 1 கிடைக்கும், 2, 3, 4, 5, 6 வரைக்கும் கிடைக்கும். 6 வரைக்கும் தான் நம்பர் இருக்குது. அப்போ 6 வரைக்கும் கிடைக்கும். அடுத்த நம்பர் அடுத்து அந்த முதல்ல இருக்கிற பகடையிலேயே 2ன்னு உருட்டி வச்சுக்கிறோன்னு வைங்க. அப்போ இன்னொரு பகடையில் எந்த மாதிரி உருட்டலாம்? 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் உருட்டலாம். அதே மாதிரி அடுத்து இந்த பகடையை மாத்திரம் என்னென்னு 3ன்னு வச்சுட்டோன்னு வைங்க. அதே மாதிரி இதை மறுபடியும் 1லேருந்து 6 வரைக்கும் உருட்டலாமா? அதே மாதிரி இப்படியே உருட்டிகிட்டே இருக்கலாமா? எது வரைக்கும் உருட்டலாம்? இந்த பகடையை 6 வரைக்கும் உருட்ட முடியும். 6 நம்பர் வரைக்கும் தான் உருட்ட முடியும். அப்போ அதே மாதிரி இங்கே 4ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை 1, 2, 3, 4, 5, 6 தடவை உருட்டலாம். அதே மாதிரி இதை 5ன்னு வச்சுக்கிட்டா 1, 2, 3, 4, 5, 6 தடவை. சரியா? இந்த மாதிரி அதாவது ஒரு பகடையில் 1ன்னு வச்சுக்கிட்டு அடுத்த பகடையை 6 வர்ற மாதிரி உருட்டலாம். அடுத்து அதே மாதிரி 2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதையும் அதே மாதிரி 6 வர மாதிரி உருட்டலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு கூறுவெளி தானே கேட்டிருக்காங்க. கூறுவெளி மட்டும் எழுதினா போதும். கூறுவெளியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஸ்ன்னு சொல்லுவோமா? கூறுவெளி எஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட் போட்டு, அதாவது இது நான் ஒன்னொன்னையும் தனித்தனியாக சேர்த்தடிக்க போகிறேன். அதாவது 1, 1, அதுக்கப்புறம் 1, 2, 1, 3 இந்த மாதிரி எடுக்க போகிறேன். 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. சரியா? இது ஃபஸ்ட் இதுக்கானது நான் ஃபஸ்ட் லைன் எழுதிட்டேன். அடுத்து பாருங்கள், அடுத்து 2வது லைனில் என்னென்னு வரும்? 2, 1, 2, 2 இந்த மாதிரி வரும். 1, 2, 2, 2, 3 இதே மாதிரி இதுலேயுமே 6 வரைக்கும் எழுதலாமா? இதே மாதிரி 3க்கும் எழுதலாமா? எப்படி எழுதலாம்? 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6. சரியா? அதே மாதிரி அடுத்து 4க்குமே இதே மாதிரி நம்ம எழுதிட்டே இருப்போமா? 6 வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் எழுதலாம்? 6 வரைக்கும் எழுதலாம். அதுதான் கூறுவெளி. இப்போ 4க்கு எழுதலாம் பாருங்கள். 4, 1, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5, 4, 6. அடுத்து 5க்கு எழுதணுன்னா 5க்கும் அதே மாதிரி 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6. அடுத்து 6 இருக்கா? 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6, 6. ஓகேவா? அவ்வளோதான். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், அதாவது 1ன்னு இருக்குது. 1க்கு 6 வரைக்கும் எழுதியிருக்கு. அப்புறம் 2க்கு அதே மாதிரி 6 வரைக்கும் எழுதியிருக்கு. 3, 4, 5, 6 இதில் 6 வரைக்கும், இதுலேயும் 6 வரைக்கும் எழுதியிருக்கு. ஓகேவா? அவ்வளோதான் கூறுவெளி. அடுத்ததாக எடுத்துக்காட்டு 8-18 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பையில் 5 நீல நிற பந்துகளும் 4 பச்சை நிற பந்துகளும் உள்ளன. பையிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. எடுக்கப்படும் பந்தானது ஃபஸ்ட்டு நீளமாக இருப்பதற்கான நிகழ்தகவு, 2வது நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எடுத்த உடனே எந்த கணக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மொத்த வாய்ப்புகளின் எண்ணிக்கை எழுதிடணும். கூறுவெளி இருந்துச்சுன்னா எஸ் கூறுவெளி போட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டு அப்புறம் என்ஆஃப்எஸ் எடுத்து எழுதிடணும். மொத்த வாய்ப்புகளின் எண்ணிக்கை என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு மொத்த வாய்ப்புகள் எப்படின்னா 5 நீல நிற பந்து 4 பச்சை நிற பந்து தான் இருக்குது. அப்போ 5 கூட்டல்
4 சரியா ஈக்குவல் டு 9 என் ஆஃப் எஸ் எவ்வளோ 9. அடுத்து பாருங்கள் என்ன எழுதணும். இப்போ முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம எழுத போகிறோம். என்னது நீளமாக இருப்பதற்கான நிகழ்தகவு பாருங்கள். நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏ என்பது நீல நிற பந்தை பெறுவதற்கான நிகழ்ச்சி சரியா. ஒரு நிகழ்ச்சி அதாவது நீல நிற பந்தை எடுக்கணும், அதுக்கான நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏ நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. அதைத்தான் நம்ம என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கோ சரியா. ஏ நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அதாவது என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இப்போ ஏ நடக்கணும் அப்படின்னா என்னது நீல நிற பந்தை பெறுவதற்கான நிகழ்ச்சி. மொத்தமாக எத்தனை பந்து நீல நிறமாக இருக்குது 5 பந்து இருக்குது. அப்போ ஏ நடக்கிறதுக்கு மொத்தமாக எத்தனை வாய்ப்பு தான் இருக்குது 5 வாய்ப்பு தான் இருக்குது. சரி இப்போ நிகழ்தகவு எழுதலாமா. நீல நிற பந்தை பெறுவதற்கான நிகழ்தகவு நிகழ்தகவு நம்ம என்னென்னு எடுத்துக்கோ பி ஆஃப் ஏன்னு எடுத்துக்கோமா. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன. இந்த ஃபார்முலாஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பாருங்கள். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் சரியா. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சதை போடலாம் பாருங்கள். என் ஆஃப் ஏங்கிறது என்ன 5, என் ஆஃப் எஸ்ங்கிறது என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அதாவது 9 அப்படின்னா அப்போ 5/9 அவ்வளோதான் ஆன்சர். அதாவது நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கணக்குகளோட ஆன்சரை வந்து நம்ம இப்படியே இதோடையே நிறுத்திக்கலாம், பின்னமாகவே வச்சுக்கலாம் சரியா. இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் பாருங்கள். ரெண்டாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க, நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்களா. இப்போ நீளமாக இல்லாமல்னா நீளமாக இருக்கிற நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ நீளமாக இல்லாத நிகழ்ச்சியை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏ பார். நீளமாக இல்லை அப்போ ஏ பார். இப்போ எழுதியிருக்க பாருங்க, ஏ பார் என்பது நீளமாக இல்லாமல் இருக்கும் நிகழ்ச்சி. ஏங்கிறது நீளமாக இருக்கும் நிகழ்ச்சி. அப்போ நீளமாக இல்லை அப்படின்னா ஏ பார் என்பது நீளமாக இல்லாமல் இருக்கும் நிகழ்ச்சின்னு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கான ஒரு ஃபார்முலாவும் இருக்கா நம்மளுக்கு தெரியுமா, அதாவது பி ஆஃப் ஏ பார் வேணும் அப்படின்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. இதுதான் ஃபார்முலாவா. அதாவது என்ன ஃபார்முலானா நான் இங்கே எழுதுகிற பாருங்க, இதுதான் ஃபார்முலா. பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ரெண்டையுமே கூட்டணும் அப்படின்னா 1ன்னு வரும். இதில் நம்மளுக்கு பி ஆஃப் ஏ பார் தான் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சின்னா அப்போ இந்த ஏ பாரை மட்டும் நம்ம இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இது இங்கே போகும்போது இங்கே கூட்டலில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைட் போகும்போது இப்போ கழித்தலில் போகுமா சரியா. இப்படி தான் எடுத்திருக்கேன். பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ இதுதான். இப்போ இதில் பாருங்கள் பி ஆஃப் ஏ பார் அப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏங்கிறது என்ன 5/9. இப்போ 1லேருந்து இதை கழிக்கணுமா, எப்படி கழிக்கலாம் பாருங்கள். இந்த நம்பரை இங்கே பெருக்கி அப்புறம் அதிலிருந்து இதை கழிச்சிடலாம் சரியா. கூட்டல் இருந்துச்சுன்னா கூட்டணும், இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழிக்கணும். ஃபஸ்ட்டு இது கூட பெருக்குங்க. 9 9 9லிருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா பாருங்கள் 9 மைனஸ் 5/9 ஈக்குவல் டு 4 4/9 சரியா. இவ்வளோதான் ஆன்சர். அப்போ இதையும் அப்படியே நிறுத்திக்கலாம். இதை இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா இப்படி. அதாவது இங்கே கீழே 9 நான் மீசியமாக எடுத்தேன் அப்படின்னா இங்கே 9 இல்லாதனால கீழே 9ஆல் பெருக்குவேன். அப்போ மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக மேலே 9ஆல் பெருக்குவேன். அப்போ கீழே 9ன்னு எடுத்துட்டோன்னா இங்கே 9 9 இங்கே கழித்தல் 5 9லேருந்து 5 போச்சுன்னா 4 இப்படியும் எடுக்கலாம் சரியா. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாமா. அடுத்த எடுத்துக்காட்டு 8-19 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 3 கொஸ்டின் இருக்கு. முதல்ல 4க்கு சமமாக இருக்கணும், அடுத்து 10ஐ விட பெரியதாக இருக்கணும், அடுத்து 13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுத்த உடனே முதல்ல எல்லா கணக்குக்குமே கூறுவெளி எழுதி என்ஆஃப்எஸ் எழுதிடணும். இப்போ இதுக்கு கூறுவெளி எழுதலாம் பாருங்கள். அதாவது 2 பகடைகளை உருட்டுறாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு எடுத்துக்காட்டில் பார்த்துருக்கோம் கூறுவெளி எப்படி எழுதுனது. 2 பகடை அப்படின்னா எஸ்ன்னு எடுத்துக்குவோமா கூறுவெளியை எழுதலாம் பாருங்கள். எப்படி இருக்கும் 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 வரைக்கும் இருக்கும். அப்புறம் இதே மாதிரி 2க்கும் எழுதுமா 2,1 2,2 2,3 2,4
2,5 2,6 இதே மாதிரி அப்புறம் 3க்கு 4க்கு 5 6 வரைக்கும் நம்ம எழுதுவோமா? எழுதுகிற பாருங்க. இப்போ கூறுவெளி நான் எழுதியிருக்க பாருங்க. அதாவது முதல் பகடையில் 1லிருந்து 6 வரைக்கும், ரெண்டாவது பகடையில் 1லிருந்து 6 வரைக்கும். இப்போ இதில் மொத்தமாக எத்தனை இருக்குன்னு பாருங்க. எத்தனை இருக்குன்னு கூட்டினீங்க அப்படின்னா n(s) வந்து n(s)ன்னு சொல்லுவோமா? n(s) வந்து 36 இருக்கும். அதாவது இந்த சைடு 6 இந்த சைடு 6 இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 6 6 36 தடவை வரும். சரியா? n(s) வந்து 36. இப்போ நம்ம எழுதிட்டோம். இப்போ கொஸ்டினை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது பாருங்க. 4க்கு சமமாக. அப்போது நான் நிகழ்ச்சி எடுத்துக்கணுமா? முதல் கணக்கு ஏ என்பது ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ என்பது என்ன நிகழ்ச்சி? முக மதிப்புகளின் கூடுதல். முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக தானே, 4க்கு சமமாக தானே கேட்டிருக்காங்க. அப்போ 4ஆக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க. ஏங்கிறதுல என்னெல்லாம் வரும்னு பாருங்க. ஏங்கிற செட்டில் அதாவது முக மதிப்புகளின் கூடுதல் கூட்டணும் அப்படின்னா 4ன்னு வரணும். எதெல்லாம் வரும் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 கூட்டணும்னு வைங்க. 1 கூட்டினா 2ன்னு தான் வரும். இந்த 2 கூட்டினா 1 2 கூட்டினா 3ன்னு தான் வரும். அப்போ பாருங்கள் 4ன்னு வரணும் அப்படின்னா 1 3 கூட்டலாமா? அது 1. இப்போ நான் இங்கே எடுத்து எழுதுகிற அப்படியே பாருங்கள். 7 1 3 கூட்டினா 4ன்னு வரும். அதுக்கப்புறம் இதே கூட்டணுன்னா எச்சா போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த லைனில் போகலாம் பாருங்கள். அடுத்த லைனில் இந்த 2 கூட்டினா 3ன்னு வரும். இந்த 2 கூட்டினா 4ன்னு வருமா? அதாவது 2,2 இந்த 2 நம்பரையும் கூட்டினா 4ன்னு வரணும். அடுத்து பாருங்கள். அடுத்து இது அதை விட அதிகமாக போயிடும். அப்புறம் இங்கே பார்த்தோன்னா 3,1 சரியா? இதுக்கப்புறம் போச்சுன்னா அடுத்த லைன் போகும்போது 4,1ங்கிறது 5ன்னு ஆயிரும். இந்த மாதிரி போயிடும். அப்போ எச்சா போயிடும். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது இது மட்டும்தான். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ இது ஏங்கிறதுக்கானது. இப்போ n(a)ன்னா என்ன? எத்தனை இருக்குன்னு எண்ணி எழுதணுமா? n(a)ன்னா எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. இப்போ n(a) = 3. இப்போ நிகழ்தகவு எழுதுறா பாருங்க. முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லுவோம்? நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி P(a)ன்னு எடுத்துக்குவோமா? P(a) ஃபார்முலா என்ன? n(a)/n(s). அப்போ n(a)ங்கிறது எவ்வளோ? 3. n(s)ங்கிறது எவ்வளோ? 36ங்கிறது n(s). இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 3 இதில் 12 36. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 1/12. அவ்வளோ. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? 10ஐ விட பெரியதாக. அப்போ 10ஐ விட அதிகமாக இருக்கணும். அதாவது கூடுதல் வந்து 10ஐ விட பெருசாக இருக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா பின்னு எடுத்துக்கலாம். பி என்பது முகமதிப்புகளின் கூடுதல் 10ஐ விட பெரியதாக இருக்கும் நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ 10ங்கிறது 10ஐ விட அதிகமாக வரணும் அப்படின்னா எந்தெந்த நம்பர் வரும்னு பாருங்கள். இங்கே வந்து இது எல்லாம் கூட்டினா கம்மியாக தான் வரும். 4 6 கூட்டினா 10ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு 10ஐ விட அதிகமாக தான் வரணும். அப்போ இங்கே பாருங்கள் 5 5 10. 5 இதை விட அதிகமாக வரணும்னா 5யும் 6யும் எடுக்கலாமா? அதுக்கப்புறம் அதே மாதிரி 6யும் 5யும் எடுக்கலாமா? இதுக்கு கீழே போச்சுன்னா இங்கேயும் 6 4 10ன்னு தான் வரும். இப்போ 10ஐ விட பெருசுன்னா 5 6 6 5 அடுத்து 6,6 12ன்னு வரும். அப்போ இந்த 3 மதிப்புகள் மட்டும்தான் வரும். அது எல்லாமே அப்போ பியில் எழுதலாம் பாருங்கள். பிங்கிறது முக மதிப்புகளின் கூடுதல் 10ஐ விட அதிகமாக இருக்கும். அப்போ பிங்கிறதுல என்னெல்லாம் வரும்னு சொன்னால் 5,6ங்கிறது வரும். இந்த 2ஐயும் கூட்டினா 11. அதே மாதிரி 6,5யும் கூட்டினா 11. அப்புறம் 6,6 கூட்டினா 12. அப்போ இந்த 3 தான் வருமா? இப்போ n(b) எத்தனை இருக்குது? 1 2 3. இப்போது நிகழ்தகவு முக மதிப்புகளின் கூடுதல் கூடுதல் 10ஐ விட பெரிதாக இருப்பதற்கான நிகழ்தகவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? P(b)ன்னு சொல்லுவோம். P(b) = n(b/n(s). இப்போ n(b)ங்கிறது எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 அதே மாதிரி கேன்சல் பண்ணால் 1 3 3 12 12 3 36. அப்போ 3வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள்.
13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது கூட்டினா 13 விட குறைவாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோமா போனதில் 6 கூட்டினா 12, இருக்கிறதுலையே அதிகமானது இந்த 6 தான். இந்த ரெண்டையும் கூட்டினாலே 12 தான் வருது. அப்போ 13 விட கம்மியான இது எல்லாமே வருமா, மொத்த இதுவுமே வருமா, அப்போ கூறுவெளி முழுசாமே சேர்த்தி இதுக்கான ஆன்சராக வருமா? இப்போ எழுதலாம் பாருங்கள். இப்போ நான் இந்த நிகழ்ச்சியை நான் சின்னு எடுத்துக்கிட்டேன். சி என்பது முகமதிப்புகளின் கூடுதல் 13ஐ விட சிறியதாக இருக்கும் நிகழ்ச்சி. இப்போ நான் என்ன சொன்னேன், 13 விட சிறியதானா அந்த கூறுவெளி முழுமையாக வருமா? இப்போ கூறுவெளி அதாவது சி ஈக்குவல் டு எஸ்ன்னு வருமா? இப்போ என் ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் எஸ்ஸா? இப்போ நிகழ்தகவு எழுதலாமா? முகமதிப்புகளின் கூடுதல் 13ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு இதை பி ஆஃப் சின்னு சொல்லுவோம். பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். இங்கே என் ஆஃப் சிங்கிறது என் ஆஃப் எஸ்ஸுங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். அதாவது ஈக்குவல் டு 36. அப்போது 36 பை 36ன்னு வருமா? ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.